அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் மேலே தெரு மீராங்கிற ஷாஹுல் மீது பேசுகிறேன். முஸ்லீம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சென்னையில் ஏறத்தாழ 28 ஆண்டுகளாக பணியாற்றிக்கிட்டு இருக்கிறேன். 1998 நான் பணியில் சேர்ந்தேன். முதுகலை ஆசிரியராக ஹையர் செகண்டரி டீச்சராக பணியில் சேர்ந்தேன். 2015 எனக்கு தலைமை ஆசிரியர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. 10 ஆண்டு நிறைவு பெற்று 11வது ஆண்டில் தலைமை ஆசிரியராக இந்த பள்ளியில் நான் தொடர்ந்து பள்ளியில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் படித்தது மேலத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியான ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி, சூனாடு பள்ளிக்கூடம்னு சொல்லுவாங்க. என்னை போன்று பல மக்கள் அந்த பள்ளியில் படித்து அரசு பணிகளிலும் பிரைவேட்டு பணிகளிலும் வெளிநாடுகளிலும் நல்ல முறையில் இருந்துட்டு இருக்கிறத நாம் அனைவரும் அறிவோம். இந்த பள்ளியினுடைய 100ஆண்டு விழா சமீபத்தில் கொண்டாடப்பட்டது. சந்தோஷம். இந்த பள்ளி அரசு பள்ளியாக இருக்கிற காரணத்தினால அனைத்துமே இலவசம்தான். ஆனால் நம்முடைய மக்கள் பணம் கட்டி படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை மிகவும் உயர்ந்ததாகவும் அரசு பள்ளிக்கூடத்தை மிகவும் மட்டமானதாக நினைத்து அந்த பள்ளிக்கூடத்தில் யாரையுமே சேர்க்கறதில்லை. நாங்கள் படிக்கும்போது ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியாக இருந்தது. இடையில சைபுதீன், நிசார் போன்ற ஒரு சில நம்முடைய இளைஞர்கள் சேர்ந்து இன்னும் சில பேர் அந்த பள்ளிக்கூடத்தில் ஸ்ட்ரென்த் அதிகமாக்கி மாணவர் சேர்க்கைக்கு அவர்கள் பெருமுயற்சி எடுத்து மாணவர் சேர்க்கை அதிகரித்து ஸ்ட்ரென்த்தை அதிகரித்து அது நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய தெருவில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடம் அரசு பள்ளி, நடுநிலை பள்ளி மட்டுமில்லை, உயர்நிலை பள்ளியாகவும் மேல்நிலை பள்ளியாகவும் தரம் உயர்த்தப்பட வேண்டும். அதற்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த அரசு பள்ளியிலே சேர்த்து அரசு பள்ளியில் படித்தால் மட்டுமே சில சலுகைகள் நமக்கு கிடைக்கிறது. 7.5 ரிசர்வேஷனு, நீட்டில் ப்ரிஃபரன்ஸு, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த பவர் ஃபைனான்ஸ் சிறப்பு ஊக்கத்தொகை, இது போன்ற பல நன்மைகள் திட்டங்கள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்கிறது. எனவே நம்முடைய தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை இந்த பள்ளியிலே சேர்த்து இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கும் இந்த பள்ளியினுடைய முன்னேற்றத்திற்கும் நம்முடைய குழந்தைகளை சேர்ப்பதோடு நம்முடைய அறிவார்ந்த கருத்துக்களையும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு, குறிப்பாக தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்களிடத்தில் சொல்லி அந்த பள்ளிக்கு உதவி செய்ய வேண்டும். நான் படித்த பள்ளி, நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் படித்த பள்ளி, இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய பள்ளி படித்த பள்ளி. இந்த பள்ளி வளர்வதற்கும் சிறந்த விளங்குவதற்கும் தெருவாசிகளாகிய நானும் நீங்களும் இந்த பள்ளியுடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்ய வேண்டும். அதற்கு நான் பிரார்த்திக்க வேண்டும். நம்மாலான முயற்சிகளையும் உதவிகளையும் செய்திட வேண்டும் என்று அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மேலத்திறனுடைய வரலாறுகளை, அது மட்டுமல்லாமல் ஊரினுடைய வரலாறுகளை ஆய்ந்து அறிந்து கல்வி சார்ந்த மற்ற விவரங்களை இன்றைக்கு வீடியோவாகவும் எழுத்து வடிவிலும் மெசேஜாகவும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரர்கள் அப்துல் காதர், சகோதரர் அமீன் ஆகியோரை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவர்களுடைய இந்த ஆய்வு பணி சிறந்த விளங்க வேண்டும். மென்மேலும் அவர்கள் பல ஆய்வுகளை மேற்கொண்டு ஊரினுடைய தெருவினுடைய சிறப்புகளை தற்பொழுது உள்ள சமூகத்திற்கு, சமுதாய மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு அவர்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். அவர்களுக்கு மிக்க நன்றியை நம்முடைய தெருவாசிகளின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.